இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட அன்பு உறவுகளுக்கு ஸ்தோத்திரம். சுகமாயிருக்கிறீர்களா? உங்கள் வீட்டு பிள்ளையாகிய ஜெயரூபனாகிய நான் இந்த நாளிலும் கூட வேத வசனத்தின் வழியாக குடும்பம் என்ற உறவு, கணவன் மனைவி என்ற உறவு தேவனால் கொடுக்கப்பட்டது என்ற வேத வசனத்தின் வழியாக வார்த்தைகளை உங்களை தேடி கொண்டு வருகிறேன். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் வசனம் 18. தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். ஆம் அன்பு உறவுகளே, மனிதனை படைத்த தேவன் முதலாவது ஆதாம் படைக்கப்பட்டார். அவர் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல என்று நம் தேவன் பார்த்து அவருக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்று சொன்னார். அவருக்கு அயர்ந்த நித்திரையை கொடுத்து ஆதாமுடைய விழா எலும்பை எடுத்து ஏவாளை உண்டாக்கினார். அவளுக்கு மனுஷி என்று பெயரிட்டார். அன்பு உறவுகளே, கணவன் மனைவி உறவுகள் தேவனால் கொடுக்கப்பட்ட உறவுகள். இந்த உறவுகளிலே நாம் எப்படி வாழ வேண்டும், எப்படி குடும்பம் நடத்த வேண்டும் என்ற சட்ட திட்டங்களையும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதன் வழியாக வாழும் பொழுது குடும்பத்தில் சமாதானம், சந்தோஷம், மனமகிழ்ச்சி, ஆரோக்கியம், செல்வ செழிப்பு உண்டாகும். ஆம் அன்பு உறவுகளே, கணவனுக்கு கொடுக்கப்பட்டது என்னவென்றால், மனைவியை கண்டடைகிறவன் கடவுளிடத்தில் நன்மை பெறுகிறான். அதே வேதாகமத்தில் பார்ப்போம். நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் வசனம் 22. மனைவியை கண்டடைகிறவன் நன்மையை கண்டடைகிறான். ஆம், ஒவ்வொரு மனிதனும் பிறந்த உடனே சிறு பிராயத்தில் இருக்கிறார்கள், வாலிப பிராயத்துக்கு வருகிறார்கள். அதற்கு பிறகு திருமண உறவை கடவுள் ஏற்படுத்தி கொடுக்கிறார். அந்த உறவுகளிலே கர்த்தர் இந்த பூமியை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், தேவனை தேடுகிறவர்களாக இருந்தால் கடவுள் புத்தியுள்ள மனைவியை தருவார். மனைவியை கண்டடைகிறவன் நன்மையை கண்டடைகிறான். ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், கணவன் ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி தன் தாய் தகப்பனை விட்டு மனைவியோடு இசைந்து இருப்பான் என்று சொல்கிறார். ஆம் அன்பு உறவுகளே, இன்றைய காலகட்டத்தில் ஒரு குடும்பத்தில் தாய் தகப்பன் திருமணம் செய்து வைப்பார்கள். ஆனாலும் அவர்களை இந்த வேதத்தின் பிரகாரம், இந்த வேத வசனம் சொன்னபடி வாழ விடமாட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் கட்டுப்பாட்டுக்குள், அவர்கள் கண்ட்ரோலுக்குள் தன் மகன் இருக்க வேண்டும், தன் மகள் இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். ஆனால் வேதாகம் சொல்லுகிறது, தாய் தகப்பனை விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாமிசமாய் இருப்பார்கள். ஏனென்றால் ஆதாமுடைய விழா எலும்பை எடுத்துதான் ஏவாளை கடவுள் படைத்திருக்கிறார், உருவாக்கியிருக்கிறார். ஆகவே இவர்கள் இருவரும் ஒரே மாமிசமாய் இருக்கிறபடியினால் அவர்கள் இசைந்து இருக்க வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார். ஆனால் இன்றைய காலகட்டத்திலே இந்த வாழ்க்கை சமாதானமாக இல்லை. இந்த காலகட்டத்திலே குடும்ப உறவுகளிலே
பெற்றோர்கள் இதற்கு தடையாகவே இருக்கிறார்கள். இவருடைய நோக்கமெல்லாம் தன் பிள்ளை, தன் மகன் தன் சொல் பேச்சை கேட்டு இருக்க வேண்டும். எங்கேயோ இருந்து வந்த ஒருத்தினுடைய பேச்சை கேட்டுக்கொண்டு அவள் சொல்படி நடக்கிறான் என்று இவர்களுக்குள் கோபம் ஏற்படுகிறது. இவர்களை நன்றாக வாழவிடாதபடி சண்டைகள், பலவித சூழ்ச்சிகள் செய்து அவர்களை சமாதானமாக வாழ விடுவதில்லை. இந்த நாளிலும் கூட இந்த வேத வசனத்துக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். கடவுள் ஏற்படுத்தி கொடுத்தது தான் இந்த திருமண உறவு, குடும்பம் என்ற உறவு. இந்த உறவிலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், கடவுள் நமக்கு கொடுத்த வார்த்தையின்படி, வாக்கு தத்தத்தின்படி நாம் பழகிக்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழும் பொழுது அந்த குடும்பம் சமாதானமான குடும்பமாக, சந்தோஷமான குடும்பமாக, ஆரோக்கியமான குடும்பமாக, தேவனுக்கு பிரியமான குடும்பமாக வாழ முடியும். இதற்கு பெற்றோர்கள் விட்டு கொடுக்க வேண்டும். பெற்றோர்கள் தன் பிள்ளைக்காக, இவர்களும் அந்த வாழ்க்கையிலிருந்து வந்தவர்கள்தான், அந்த வேதனையை இவர்களும் அனுபவித்தவர்கள்தான். அவர்களுக்கு நல்ல ஒரு எண்ணம் இருக்குமானால் அவர்கள் என்ன செய்யலாம்? நாம் பட்ட மாமனார் மாமியாரிடம் நாம் பட்ட கஷ்டங்கள் நம் மகன் படக்கூடாது, மகள் படக்கூடாது என்ற அவங்களுக்கு எண்ணம் வர வேண்டும். ஆனால் அவர்கள் அப்படி அல்ல. இந்த காலகட்டத்திலே நம் மகன் நம்மை விட்டு பிரிந்து போய்விடுவானோ, நம்மை பார்க்காமல் போய்விடுவானோ என்ற அந்த பயத்தினாலேயே இவர்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்களை சரியாக வாழ விடாதபடி அவர்களை பல விதத்தில் தொந்தரவு கொடுக்கிறார்கள். அவங்க குடும்பத்தில் சமாதானத்தை கெடுக்கிறார்கள். இந்த வாழ்க்கை நாம் வாழ்வோமானால் தேவனுடைய கோபத்துக்கு நாம் ஆளாகிறவர்களாக இருக்கிறோம். தேவனுடைய பக்திக்கு நாம் விரோதமாக இருக்கிறோம். ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும்? கடவுளுக்கு கீழ்ப்படிந்து தன் பிள்ளையையும் மருமகளையும் மகளைப் போலவும் மருமகனை மகனைப் போலவும் இவர்கள் பாவித்து இவர்கள் என்ன செய்ய வேண்டும்? கடவுளுக்கு கீழ்ப்படிந்து அவர்கள் இசைந்து வாழ, சந்தோஷமான வாழ்க்கை வாழ அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழும் பொழுது கர்த்தர் என்ன செய்வா? அந்த குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். அவர்கள் சந்ததி சந்தானத்தை ஆசீர்வதிப்பார். சமாதானமான வாழ்க்கை தருவார். அவர்கள் பெற்றோர்களுக்கும் அதில் சமாதானம், ஆரோக்கியம் இருக்கும். அவர்களுக்கும் இதில் ஒரு பாதுகாப்பு உண்டாக்கும். உங்களுடைய சந்ததி சந்தானம் இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அன்பு உறவுகளே, இந்த வேதத்தின் வழியாக இன்றைய நாள் நாம் பார்த்திருக்கிறோம். இந்த வசனத்துக்கு நாம் தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து இதன்படி வாழ நமக்கு கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமென். வானத்தையும் பூமி உண்டாக்கின எங்கள் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் கர்த்தாவே, நீர் ஏற்படுத்தி கொடுத்த இந்த உறவுகளை நாங்கள் சந்தோஷமாக, சமாதானமாக, மகிழ்ச்சியாக வாழ என் தேவனாகிய கர்த்தர் தாமே எங்களுக்கு அனுக்கிரகம் செய்ய வேண்டுமா உடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமம் மகிமைப்படும்படியா எங்கள் விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் ஏறெடுக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக.